குறிப்பாக வந்து அவங்க வந்து எதை வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸு, இல்லை நம்மளுடைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாரி இடங்கள்லலாம் இது ஆயில் டேங்க்ஸு, ஐஓசியோட ஆயில் டேங்க்கு பெரிய பெரிய டேங்க்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாரி இந்த மாரி இது கூடங்குளம் அணுமின் நிலையம், அணுமின் கல்பத்தாங்கல் நிலையம். நிலையம் இந்த மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸு இது மாரி இதுகள தான் அவங்க ஸ்கூல்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மாரி ஏர் அட்டாக், அதாவது இப்போ விமான தாக்குதல் நடந்தா, அந்த டயத்தில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒத்திகைன்னு போர்க்கால ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை. அப்படின்ற போது இப்போ ஸ்கூல்லேருந்து பசங்களை அந்த மாதிரி போர் விமானம் வந்து நாட்டுக்குள்ளே இதுனா அவங்களுக்கு ரேடார் மூலம் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சென்னைக்கு நோக்கி வருது, இல்லை ஏதோ ஒரு சிட்டியை நோக்கி வருதுன்றது ரேடார் மூலமாக ஃபஸ்ட்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சொல்லுவாங்க, சென்னை நோக்கி விமானம், ஒரு போர் விமானம் இல்லை. அப்போல்லாம் 71ல் 50 விமானம் அட் டயத்தில் இந்தியாவுக்குள்ளே அட்டாக் ஆச்சு. 50 போர் விமானத்தை அனுப்பிச்சினாங்க. அது மாதிரி இப்போ வந்து ஒரு சிட்டியை டார்கெட் பண்ணி, ஒரு இன்ஸ்டாலேஷன் டார்கெட் பண்ணி விமானங்கள் வந்துச்சுன்னா, அப்போ வந்து மக்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக ஷெல்டரில் இருந்துக்கிறணும், வெளில வராத அளவுக்கு ஷெல்டர்ஸு, மறைவிடத்தில் தேடி இருந்துக்கிறணும். ஒரு இடத்துல மொத்தமாக கூட்டமாக இருக்கக்கூடாது. பல்காக மக்கள் ஒரே இடத்துல மக்கள் வந்து சிதறி அங்கங்கே அவங்கவுங்க இருக்கிறது மாதிரி பாதுகாப்பாக இருந்துக்கிறது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான் இந்த போர் ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை.